வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை, கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி தன காரகனான குரு பகவான், சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது மிதுனமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னம்பிக்கைக்குரியவன், தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்று சிம்ம மனையில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார். அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார். ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும், போக காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க, சுக்கிர பகவான் கலத்திர காரகனான சுக்கிர பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி என்று சுக்கிரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான், அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சிம்ம மனையில் இருப்பது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் அல்லவா, கடவுளுக்கு அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குரு கேது இணைகிறார் அல்லவா, அப்போ குரு கேது இணைந்தால் நல்லதுன்னா நிச்சயமா நல்லதுதான். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த குழப்ப நிலைகளை நிச்சயமாக நீக்கும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே உங்களுக்கு புரியும். என கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது நல்லதைத்தான் செய்வார். அந்த கேது என்கிற கிரகம் ஒரு வளர்க்கு கிரகம்ங்கிறதுனால, வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால உங்களுக்கு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிக தன்மையை, அதிக ஒரு தாக்கம்ங்கிறது இருக்கும். அதாவது எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம், அதாவது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், வெளியில் செல்லக்கூடிய யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை, ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு, நாட்டம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன, நிறைய ஒரு டிராவல் செய்யக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்புகள், நகருதல், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள், தனவரவு கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். இது தொழில் ரீதியாக புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், ஒரு சிலர் தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள். இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில், சொந்தமாக தொழில், அதுவும் தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன், இந்த மாதிரியான துறைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இருக்கிறது. அதில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ சுக்கிரன் போய் 12ல் மறைஞ்சிருந்தார் அப்படின்னா என்ன ஆகும், செலவு அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதற்கப்புறம் இந்த மாதத்தினுடைய
மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்திலே வந்து அமர்கிறார். அப்போ உங்களுக்காக நிறைய செலவு, உங்களுக்காக என்ன செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறீர்களோ அதை எல்லாமே செய்யக்கூடிய தன்மை. 2க்குரியவன் லக்னத்தில் வந்து அமர்ந்து நீசமாக இருந்தாலும் அது குருவினுடைய பார்வை பெற்று புனிதமாகும் போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல, அதாவது ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ என்னாகும், நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். உங்கள் மனசை கெடுத்தார், உறவுகளை கெடுத்தது, செவ்வாய் கெடுத்தது, இளைய சகோதரர்களை கெடுத்தது, அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரிவினை ஏற்படுத்தியது, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கங்களை ஏற்படுத்தியது, ஒப்பந்தத்தில் சில பிரச்சனைகள் தொய்வுகள் இருந்தது. ஸோ இதெல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த ஸ்தானம் வலுப்பெறுகிறதல்லவா. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வம் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் நல்லா உழைச்சேன்ப்பா, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு உயர்வு கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, கீர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால ப்ரமோஷனும் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள், இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது சகோதர வகையில் கொஞ்சம் ஏன் சகோதரர் தானே, என்னுடைய அண்ணன் தானே, தங்கச்சி தானே, சரி கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என்ன அப்படிங்கிற அந்த என்ன மனப்பான்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. சுகஸ்தானம் வலுப்பெறுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்கிறது ஒரு பாக்கியம், ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு புகழாக இருக்கக்கூடிய தன்மை. நெடுநாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள், ஒரு வீடு, கனவு, வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதை விட முக்கியமானது என்னன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா. அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேதனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குழந்தை எங்கள் பேச்சு கேட்கல, ஒரு நல்ல படிக்கலை, என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குது. ஸோ இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள், குழந்தைக்கு ஒரு நல்ல வேலையடி கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்கள், அல்லது குழந்தைக்கு நல்ல விஷயங்கள், ஒரு வேலை கிடைக்கலன்னு இருந்தவங்க, அல்லது வேலைக்கு ப்ரமோஷனாக இருந்தவர்கள், வெளிநாட்டில் போய் கல்வி பயிலணும்னு இருந்தவங்க, இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில மன கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இந்த மாதம் விலகப் போகிறது. ஆசைப்பட்ட குழந்தைகளினுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து குழந்தை பாக்கியத்துக்கு தடை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நிவர்த்தியாக போகிறது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அச்சாரம் போடக்கூடிய வாய்ப்புகள் என குரு 5ஆம் இடத்தை பார்க்குது. குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கின்ற காரணத்தால் குழந்தை விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து கொண்டிருந்தவர்களும் சரி, அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தாலும் அது 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருப்பது தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும், வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த கன்னிராசி என்பர்கள் அல்லவா, அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை
ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நோய் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்வதும், சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சிலர் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வலிகள் அதிகமாக இந்த மாதம் தென்படும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் குறிக்கக்கூடிய இடம் என்றதுனால அந்நிய நண்பர்கள், அதர் காஸ்ட் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். புதிய கூட்டாளிகள், வெளிநாட்டு கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய, அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய, அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு நகர்ந்து அதர் பிளேசஸ், அதாவது அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த கன்னி ராசினருக்கு நிச்சயமாக அமையும். சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அமைகின்ற காரணத்தால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும், அரசு பதவிகள் கிடைப்பதற்கும், அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதன் மூலம் மேன்மை தரக்கூடிய தன்மையும், என்ன 12இல் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் அரசின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் என்பது தான் அமைப்பு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். கிரக அமைப்புகள், தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா? அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைபட்டு கொண்டு இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள்? எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.